எஞ்சியிருக்கும் ஐபிஎல் போட்டிகளை காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக தற்பொழுது பிசிசிஐயும் ஐபிஎல் நிர்வாகம் கலந்து ஆலோசனை செய்து ஒரு பரபரப்பான தகவலை விளியிட்டிருக்காங்க. இப்படி ஒரு தகவலை வெளியிடுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுவும் முக்கியமாக பாதி ஐபிஎல் போட்டிகள் ஒத்தி வைக்கப்படுறாங்க அப்படின்னும் போது ரசிகர்கள் இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஐபிஎல் நடக்கிறத பற்றி எதை பற்றியும் பேச போகிறதில்ல. ஸோ கிரிக்கெட்டை பற்றியே எதுவுமே பேச போகிறதில்ல. எப்போ இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் முடிவுக்கு வருகிறதோ அப்போ தான் கிரிக்கெட்டை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி பெங்களூருக்கும் லக்னோவுக்கும் நடக்கிற இந்த போட்டி முற்றிலுமாக அனைத்து போட்டிகளையுமே தடை விதிச்சிட்டாங்க. ஸோ என்னடா இது, இப்படி ஒரு நிலைமை ஐபிஎலுக்கு வந்திருக்கு அப்படின்றது எல்லாருடைய ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி ஐபிஎல் போட்டிகள் நடக்குதோ இல்லையோ, மொத்தத்தில் நம்ம இந்திய அணி நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக கடுமையாக இராணுவ வீரர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்திய மக்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்திய வீரர்கள் எல்லாருமே களத்தில் இறங்க போகிறாங்க. ஸோ அதனால தான் ஐபிஎல்லே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இது நிறுத்துறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஸ்டேட்கள் எல்லாமே பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிறதுனால, ஸோ முக்கியமான ஸ்டேட்கள் எல்லாத்தையுமே பாகிஸ்தான் ராணுவம் டார்கெட் வச்சிருக்கிறதுனால, ஸோ எப்போ என்ன பிரச்சனை நடக்கும்னு தெரியாது. ஸ்டேடியமுக்கு பார்க்க வர மக்கள் கிட்டத்தட்ட 20,000-30,000 மக்கள் வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள டார்கெட் பண்ணால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு இழப்பு சந்திக்க நேரிடும்ன்றதுக்காகவே இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ இனிமேல் ஐபிஎல் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இனிமேல் ஐபிஎல் நடக்க போகிறது இல்லை. ஸோ இனிமேல் நம்ம 4 மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாகிஸ்தானை எப்படி இந்திய அணி அடிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இந்தியா பாகிஸ்தான் கேம் விளையாடும் போது எப்படி போர் மாதிரி இருக்கோ, ஸோ அதே மாதிரி இப்போ இராணுவ வீரர்கள் களத்தில் இறங்கியிருக்காங்க. 2 இராணுவ வீரர்களும் இப்போ களத்தில் இறங்கி அவங்கள வச்சு செஞ்சிட்ருக்காங்க. பாகிஸ்தான் என்ன திட்டம் போட்டாலுமே அதை இந்திய இராணுவ படை அவ்வளோ ஈஸியாக வெட்டுறதே கிடையாது. எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கியிருக்காங்க. ஸோ என்றைக்குமே எங்களை கை வைக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் யோசிக்கணும்னு சொல்கிற அளவுக்கு இந்திய இராணுவம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. இன்னும் போர் நடந்துகிட்டே தான் இருக்குது. எப்போ இது நிறுத்துவாங்க அப்படின்னு தெரியல. பாகிஸ்தான் ஒரு பக்கம் எல்லாமே இழந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட பாதி நாடே போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்தியா கொந்தளிச்சு அவங்களுடைய கோபத்தை பாகிஸ்தான் மேலே காட்டிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பழிக்கு பழி கொடுத்தே ஆகணும். நம்ம நாட்டு மக்களை எப்படி ஒரு சுற்றுலாத்தலத்தில் சர்வசாதாரணமாக உள்ளே அடிச்சிருக்காங்க அப்படின் போது நம்ம எப்படி திருப்பி அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம மக்கள் நம்ம இந்திய இராணுவ படை காட்டிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்றதுனால ஸோ பிசிசிஐ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ ஐபிஎல் போட்டிகளை இனிமேல் நம்ம பார்க்க முடியாது. இந்த சீசன் ஐபிஎல் போட்டிகள் இதோட முடிவுக்கு கூட வரலாம். மேபி திருப்பி கூட நடத்தலாம், நடத்தப்படாமலேயும் போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே முழுவதுமாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் பிசிசிஐயும் ஐபிஎல் நிர்வாகமும் சேர்ந்து ஆலோசனை செய்து என்னைக்கு நடத்தலாம், என்ன பண்ணலாம், இல்லை இதோட இந்த சீசனை முடிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரியும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சீசன் இதோட முடிவுக்கு வந்தால் மீண்டும் அடுத்த சீசன் 2026 19வது சீசன் தொடங்க போகுது. ஸோ சிஎஸ்கே எல்லா டீமுமே எதிர்பார்த்தது என்னென்னா, ஆர்சிபி ரசிகர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த டைம் ஆச்சு ஆர்சிபி கப் அடிப்பாங்க, ஒரு நல்ல பொசிஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக பிசிசிஐ ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. பட்டு என்ன பண்ண முடியும். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஐபிஎல் நடத்துகிறா கண்டிப்பாக மக்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும். ஸோ இரவு நேரங்களில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ட்ரோன் மூலிமா குண்டு வீசுவதற்கு தயாராக இருக்கிறதுனால, ஸோ ஸ்டேடியமில் இருக்கிற மக்கள் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தர்மசாலாவில் நேற்று நடந்த போட்டியிலே டெல்லி பஞ்சாப் எதிரான போட்டியிலே பாதியிலே கைவிடப்பட்டு எல்லா ரசிகர்களையுமே அவசரமாக மைதானத்தை விட்டு போக சொல்லி எல்லாருமே இப்போ இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஐபிஎல் நிர்வாக சிஇஓ களத்தில் இறங்கி மைதானத்தில் இறங்கி எல்லாருமே வெளியே அனுப்பிட்டுருக்காரு. எல்லா ரசிகர்களும் பதட்டத்தோட வெளியே போகிறாங்க. உயிரை கையில் பிடிச்சிக்கின்னு தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு வாரி ரசிகர்கள் எல்லாருமே வெளியே போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலை இப்போ உருவாயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஐபிஎல் ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, அது கன்ஃபார்மாக நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரியல. ஸோ ஏன்னா இந்த சீசன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த போர் அவ்வளோ சீக்கிரம் முடிய போவதில் கண்டிப்பாக ரெண்டு நாட்டுக்குமே பேச்சுவார்த்தை என்பது அவ்வளோ சீக்கிரம் முடியாது. ஃபஸ்ட்டு சரவெடி தான், அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க, இந்திய ராணுவம் ஏற்கனவே அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு போய் முடிய போகுது, எங்கே போய் நிற்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஐபிஎல் நிர்வாகம் பிசிசிஐ சேர்ந்து ஒரு அற்புதமான முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2025 ஐபிஎல்லை
அவ்வளோதான், இதோட வந்து நிறுத்த போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க செஞ்ச இந்த முடிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, சரியான முடிவை வந்து எடுத்திருக்காங்களா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் இந்த ஐபிஎல் தொடர் வந்து அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மேபி வந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் வந்து ஆலோசனை செய்யப்பட்டு ஸோ எப்போ நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணால் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த உலகக்கோப்பை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நடக்க போகுது. ஸோ அது இருக்குது, இன்னும் ஆசிய கோப்பை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லாமே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த ஆண்டு இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா அந்த டெஸ்ட் தொடரும் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லாம் நன்மைக்கு அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரே விஷயமா இருக்குது. ஸோ ஓகே கைஸ், அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம்.